ராகவ் பயங்கரமா கோவப்படுறாரு. கிருஷ்ணாவ பார்த்தோனே அடி அடின்னு அடிச்சுட்டே இருக்காரு. அத பார்த்தோனே பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. "இங்க பாரு ராகவ், நீ பண்றது எல்லாமே தப்பு. எதுக்காக நம்ம வீட்டு மாப்பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? என்ன தப்பு பண்ணாலும் இப்படி தான் அடிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. "என்னது நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? என்னக்கா இங்க நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ இந்த கிருஷ்ணா தான் முரளியா நம்ம கிட்ட நடிச்சதா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "ஆமா, ஆமா அபி, இவர் தான் இப்படி ஏமாத்தியிருக்காரு போல" அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு அபி, இப்போ எதுவுமே நீ பேசிடாத. தயவு செய்து எந்த உண்மையும் சொல்லிடாத. அமைதியா இரு. பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. ராகவ் போட்டு அடிக்கும்போது கேட்குறாங்க அஞ்சலி, "எதுக்காக நீ போட்டு இப்படி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுக்குறாங்க. தடுத்தோடனே, "என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் எதுக்காக இவ்வளோ நாள் வரல? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் மாசமா இருக்கேன். நம்ம குழந்தை என் வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. "என்ன ஆச்சு தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம், இவரோட தலையில் அடிபட்டிருக்கு. கிருஷ்ணாவுக்கு அடிபட்டதுனால பழைய மெமரி எல்லாமே மறந்து போச்சு" அப்படின்னு சொல்கிறாரு மனோகர். அதை கேட்டோடனே அஞ்சலி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. "என்ன சொல்கிறீங்க? உண்மையாப்பா? நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாம், இனிமேல் நாம தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. "இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துட்டு பாருங்கள். நான் தான் உங்களோட ஒய்ஃபு. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, எல்லாமே பொறுமையாக தெரியட்டும். உங்கள் கூட நான் இருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், அழகாக இருக்கா? இது எல்லாமே நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் தான் உங்கள் வீட்டுக்காரன்னு சொல்கிறீங்க. உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகமே வரல" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் கூட நான் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துடுவேன்" அப்படின்னு அஞ்சலி கிருஷ்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அபி, அனு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. "என்ன இப்படி முரளின்னு சொல்லி இப்படி ஏமாத்திருக்கான், என் வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கான்" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "ஆமாம் அபி, எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சொல்கிறாங்க. "இனிமேல் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, என்ன தெரியுமா நடந்தது? கல்யாணத்து அப்போ கூட முரளி வந்து என்ன, நீ வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை கூப்பிட்டான் தெரியுமா? நான் யார்கிட்டையுமே சொல்லலை" அப்படின்னு அபி சொல்கிறாங்க. "அப்படிலாம் நடந்திருக்கா? ஐயோ கடவுளே, நல்ல வேலை. ஏதோ ஒரு வகையில் கடவுள் உன்னை காப்பாற்றிருக்காரு. எப்போவுமே கடவுளோட துணை உனக்கு இருக்கு அபி" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கர டென்ஷனாக இருக்காரு ராகவ். அப்படியே போகிறாங்க. போனவுடனே உண்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "இல்லை, அந்த முரளி வந்து என்னை ஏமாத்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டவுடனே ராகவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. "அவனை இனிமேல் உயிரோடவே விடக்கூடாது. அந்த கிருஷ்ணாவை நான் சாகடிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துப்பாக்கி எடுக்கிறாரு. "ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி தடுக்கிறாங்க. அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா கனவு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. "என்ன பண்ண தப்பெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? கனவா வருதா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாரு. ஐயோ, இவர்கிட்ட உண்மையை சொன்னால் அவ்வளோதான். இவர் இருக்க கோவத்துக்கு கண்டிப்பாக அந்த கிருஷ்ணாவை சாகடிச்சாலும் அடிச்சிடுவார். அந்த அஞ்சலி அக்காவோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். நம்ம எதுவுமே சொல்லவே கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. "ஆமாம், என்ன தூக்கம் வரலையா உனக்கு? இந்தா ரிமோட் இருந்தா, இதை வச்சுட்டு நீ ஏசியை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா தூங்கு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவப்படுறாரு. அபியை பார்க்கறதுக்காக அபியோட அம்மா அப்பா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அவங்க அத்தையும் வராங்க. வந்த உடனே கிருஷ்ணாவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. இவர் தான் அஞ்சலியோட வீட்டுக்காரர். இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அதனால் அவரால் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, நம்ம பொண்ணு வாழ்க்கையை ஏமாத்துறதுக்கு வந்தானே இவன், எப்படிலாம் நடித்தான், நல்லவ மாதிரிலாம் நடித்தான், என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்தானே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அத்தைக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. "அப்போ இவன் தான் அதுவா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி அனு எதுவுமே பேசவே இல்லை, "அமைதியாக இருங்க" அப்படின்னு கண்ணுலேயே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மா அப்பா எதுவுமே பேசவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க. "ஆமாம், நடந்த எல்லாமே உண்மைதான். அஞ்சலியோட வீட்டுக்கார் தான் இந்த கிருஷ்ணா. ஆனால் முரளின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஏமாத்திருக்கான், என் வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "அட படுபாவி, இவ்வளோ பாவத்தை பண்ணியிருக்கானா இவன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. "இங்கே பாருங்கள், இப்போதைக்கு எந்த உண்மையும் சொல்லவே வேண்டாம். அப்படி சொன்னால் கண்டிப்பாக அஞ்சலி அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்க இப்போ மாசமாக இருக்காங்க. அவருக்கு வேறு ஆக்சிடென்ட் ஆகிருக்கான். தலையில் அடிபட்டதுனால அவருக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். அமைதியாக விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. "சரி அபி, நீ என்ன சொன்னாலும் போதும். உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தால் எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. "என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தோம். அபி அனுவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா, சரி சரி சரி, நாங்கள் கிளம்புறோம், டைம் ஆகிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வர வழியில் பேசிட்டு வராங்க. "அந்த படுபாவி எப்படி ஏமாற்ற பார்த்துருக்கான் பாவம், அபியோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கான். அவன் பின்னாடியே வந்து கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. கடவுள், நாம் கும்பிடுற கடவுள் தான் அபியோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்லிட்டு வராங்க.
அவங்க அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நாமளும் அவன் நல்லவன் நினச்சி ஏமாந்துருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராங்க.